இவ்வளவு சூடா இருக்க டீ. டேய் உள்ள 2 டீ கூட, இங்க ஒரு டீ கூட, சீக்கிரம் கூட. 2 கேக்கு, 10 பட்டர் பிஸ்கட், ஒரு டீ, ஒரு பன்னு. ஒரு பன்னு. சொல்றது கரெக்டா சொல்ல, முதலாளி பாவம்ல. 21 ரூபா ஆச்சுங்க. காசு இல்லையே. காசு இல்லங்கறான். காசு இல்லங்கறானா? மாஸ்டர் ஸ்ட்ராங்கா ஒரு டீ போடு. டிஃபன் ரெடி. டிஃபன் 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 ரெடி. சாவுகிராக்கி சாப்பிட்டுட்டு டிப்ஸ் வைக்காம போறான் பாரு. ஏய் அங்க நான் டீ கூடப்பா. மாஸ்டர் 4 டீ போடுங்க மாஸ்டர். மாஸ்டர் 2 டீ கேன்சல். Thank you. இந்தா thank you சொல்லு. நோ தேங்க்ஸ். ஒரு டீ. என்ன சாப்பிட்டீங்க? ஒரே டீ. 2.50. ஹலோ டிப்ஸ். வரட்டா? பெருசா இருக்கு, உள்ள போவாது. சைஸ் கரெக்டா இருக்கு. எக்ஸ்கியூஸ் மீ, பில் போடவா? ஒண்ணும் வாங்கல. ஹாய் ஸ்வீட். கொஞ்சம் நில்லுங்க. எப்படி இது கண்டுபிடிச்சீங்க? காந்த கோடு. பில் போடலன்னா அலாரம் அடிக்கும். வெரி குட். எதுக்காக எப்படி பண்றா? இவனுக்கு மேல்மாடி காலி இல்லப்பா, என்னமோ விஷயம் இருக்கு. திருடிட்டானா சார்? படிச்சவன் மாதிரி இருக்கான். மேடம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சார். இது என்னன்னு பாருங்க சார். போங்கம்மா. மேடம் ஒரு நிமிஷம் சார், இந்த பேக்கையும் செக் பண்ணிடுங்க. என்ன பிரச்சனை? யாரு கிராஸ் பண்ணாலும் அலாரம் அடிக்குது சார். மெஷின் ரிப்பேரா இருக்கும். இவங்களெல்லாம் அனுப்பி விடுங்க. இவங்களை பார்த்தா திருடுற மாதிரியா இருக்கு. சாரி சார். சாரி மேடம், ப்ளீஸ். இந்தாங்க சார். தேங்க்யூ. என்ன அது? மிஷின்ல ப்ராப்ளம். நீங்க போங்க சார். பார்த்து ரிப்பேர் பண்ணி வைங்க. இதான் சாகன் யாரும் திருட போறாங்க. சின்னசாமி, பெரியசாமி, முருகானந்தன், பாலநந்தன், பாலகிருஷ்ணன், யுவராஜ், மகேந்திரா, முருகா, குமார், சதீஷ் எல்லாரும் இங்க வாங்கடே. சாரி கேர்ள்ஸ், உங்களுக்கு தேவையான ஐட்டம் என்னால கொண்டு வர முடியல. தயவுசெய்து கிளாஸுக்கு போங்க. லா முடிச்சுட்டு உடனே யாருக்கும் டாக்டர் இன் லா ஆகாம ஒரு நல்ல லாயர் ஆயிடுங்க. தயவுசெய்து உள்ள போங்க. நான் ஜிப்பை திறக்க போறேன். என்ன தப்பா சொல்றேன் இல்லையா? சரி, ஓசி லிஸ்டட். கலெக்ஷன் போட. ஏய் இந்தாடா டெலிவரி. கோல்கேட் புடி எடு செல்லாத காசை குட்டி மாட்டேன். டேய் யூகே கலெக்ஷன் சரா போடு. மேல் பாக்கெட்ல போடு. உள்ள எடுத்து அமிக்காத. ஏய் இது உங்க மார்க்கெட்டிங் கமிஷன். இது 2 நாள் சாப்பாடுக்கு. ஓகே. இது அப்பா கிட்ட வாங்கின கடனுக்கு. கல்யாணம் பண்ணிட்டு பத்துக்கலாமா இல்ல பெத்துட்டு கல்யாணம் பண்ணிக்கலாமா? ஆமா, இந்த சவுண்ட். நீ பாத்துட்டியா? உன் மேல்மாடி சூப்பரப்பா. உன் மூளைய சொன்ன. பொண்ணுங்களை லுக்கும் விடணும், அடியும் வாங்க கூடாது. ஏதாவது டெக்னிக் வச்சிருக்கியா? சொல்ல. பெட்டி கேஸ். ஒரு அழகான பொண்ணுக்கு எப்போ தான் அழகு மேல ஒரு கர்வம் இருக்கும். முதல்ல அந்த கர்வத்தை காலி பண்ணலாம். எப்படி? இது பாரு, நீ ஒரு அழகான பொண்ணு வச்சுக்க. நீ இப்படி என்ன கிராஸ் ஆகும்போது அவளை கேவலமா ஒரு லுக் விடணும். வா நீ வா, நான் காமிக்கிறேன். இப்படி கேவலமா ஒரு லுக் விட்டேன்னு வச்சுக்க, அந்த பொண்ணுக்கும் தான் அழகு மேல ஒரு டவுட் வந்துடும். இப்ப பாரு, அந்த பொண்ணு தானே உன்னை அரைஞ்சா.
சீ, இதேதான். பயப்படாத, ஒண்ணுக்கு போயிடு போறேன். இப்ப பாரு. இது பொண்ணு ஆனா பாத்தியா? சூப்பர். ஃபிகரை பார்த்த மாதிரியும் ஆச்சு, அரை வாங்காத மாதிரியும் ஆச்சு. அப்பா மேல்மாடி. டேய் பெட்டி கேஸ், நேத்துக்கு நீ ஷாப்பர் ஸ்டாப் வந்திருந்தல? ஆமா. அங்க ஒரு பொண்ணு வந்திருந்தால? ஆமா. நீ கூட அந்த பொண்ணை பாத்தியா? பார்த்தேன். இன்னைக்கு ராத்திரி அந்த பொண்ணு கோயம்புத்தூரோ மதுரையோ ட்ரெயின்ல போறா. அப்படியா? என்னடா அப்படியா? இன்னைக்கு அவ எக்மோர்ல இருந்தோ சென்ட்ரல்ல இருந்தோ கிளம்ப போறா. அவ ட்ரெயின்ல தான் போறேன்னு எப்படி சொல்றேன்? பஸ்ல போயிட்டா? இது பாயிண்ட். போடா பாயிண்ட் புண்ணாக்கு. அவங்க பஸ்ல போற ஜாதியோ பிளேன்ல போற ஜாதியோ இல்ல. அவங்க கண்டிப்பா ட்ரெயின்ல போறேன்னு பேசிக்கிட்டாங்க. நீ என்ன பண்ற? ஓசி கூட நேரா எக்மோர் ஸ்டேஷன் போற. அங்க நெல்லை பாண்டியன் ஒண்ணு விடாம செக் பண்ற. ஒருவேளை அந்த பொண்ணு அங்க வந்தா எப்படியாவது தடுத்து நிறுத்துறேன். நான் வந்து சென்ட்ரல் ஸ்டேஷன் போறேன். அவங்க வந்தா நான் மடிக்கிறேன். டேய் அவங்க கிட்ட போன் போடுங்கடா. டேய் என்கிட்ட செல்போன் இருக்கு. வெரி குட். டேய் நீ சொதப்பிட மாட்டேல்ல. மேல்மாடி, இது வரைக்கும் தப்பா தான் பண்ணிக்கிட்டு இருந்த. நீ தான் தப்ப சரியா பண்ண கத்து கொடுத்த. குரு பேரை காப்பாத்துறான் பாரு. சரி நீங்க இந்த பக்கம் போங்க, நான் அந்த பக்கம் போறேன். டேய் அந்த பொண்ணு நல்லா ஞாபகம் இருக்குல்ல? எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. அந்த பொண்ணு அங்க இருக்கட்டும். முதல்ல எந்த பொண்ணுக்கு ஒரு ஜீன்ஸா வாங்கி கொடு. ஐயோ சேரன் எக்ஸ்பிரஸ். ஜே இத்தோட இந்த ட்ரெயின்ல 6 தடவை தேடியாச்சு. அதனால என்னடா தேடி கண்டுபிடி. சார் என்ன சார் கிளம்பணுமா? வருஷம் மட்டும் எவ்வளவு லேட் ஆகுனா வாங்க, ஆனா கிளம்பிச்சு மட்டும் கரெக்டா டைம்ல கிளம்பிடுங்க. போங்க சார். ஹலோ கண்டுபிடிச்சிட்ட. சூப்பர் செலக்ஷன்ப்பா. ஜே அண்ணி ரொம்ப சூப்பரா இருக்காங்க ஜே, பிரமாதமா இருக்காங்க. நீ எங்க இருந்தாலும் உடனே வந்துரு ஜே, லேட் பண்ணிடாத. சீக்கிரம் வா ஜே. ஜே இங்க நெல்ல எக்ஸ்பிரஸ் போகும்போது செயினை பிடிச்சி எடுத்து பொண்ணா இருக்கிட்ட. ஆலமரம் இல்லாம பஞ்சாயத்து நடத்திட்டு இருக்க. அதான் டிடிஆர் போலீஸ் எல்லாம். சரி விடு, பொண்ணு கிடைச்சிருச்சுல்ல. பாரு பப்ளிக் எல்லாம் தர்மடி போட வெயிட் பண்றாங்க. தமிழர்களே வழிவிடுங்க. என்ன ஜே? இவளோட நான் பார்த்த பொண்ணு. என்ன தும்முற? நீ தானே சொன்ன நீ பார்த்த பொண்ணை எப்படியாவது தடுத்து நிறுத்துன்னு. இது தான் நான் பார்த்த பொண்ணு. ஏய் நீ பார்த்த பொண்ணு இல்லடா, நான் பார்த்த பொண்ணு. நீ பார்த்த பொண்ணு நான் பார்க்கலையே. ஏன்? அதான் அந்த பொண்ணு திரும்பிட்டு இருந்தால. எனக்கு அப்பவே ஒரு டவுட் இருந்துச்சு ஜே. தள்ளுறவரை வச்சுக்காத. ஐயா மேல்மாடி, நல்ல கண்ணு நல்ல மூக்கு நல்ல வாய், எப்படியாவது அட்ஜஸ்ட் பண்ணிக்கப்பா. ஐயோ ஐயோ ஐயா மேல்மாடி, எம்எல்ஏ ஹாஸ்டல் பேர் யூஸ் பண்ணி என்ன எப்படியாவது காப்பாத்திடு. யோ ரயில்வே ஸ்டேஷன்ல சென்ட்ரல் கவர்மெண்ட்யா, இது என்ன ஸ்டேட் கவர்மெண்ட்? எம்எல்ஏ எல்லாம் கூப்பிடுறதுக்கு ஜேவை தொந்தரவு பண்ண சும்மா இருக்கியா? போயா பேசாம. சார் உங்களுக்கு காலர் தானே வேணும்? வச்சுக்காங்க. அம்மா உன் கையை பிடிச்சு இழுத்துட்ட. கல்யாணம் பண்ணிட்டு ஓடி போயிடலாமா இல்ல ஓடி போயிட்டு கல்யாணம் பண்ணிக்கலாமா? குழமி. டேய் குணா, நான் உன் அண்ணங்கிறத கோயம்புத்தூர்லயே மறந்துரு. இங்க எல்லாம் உன் அண்ணி ராஜ்யம் தான். உன் பெங்காலி அண்ணி காலில் விழுந்த ஆசீர்வாதம் வாங்கிட்ட. தட்டுல சாதம் கூட 2 கரண்டி விழும். உங்களுக்கு எப்படின்னா? என்ன கேட்காத, எனக்கு கரண்டிலேயே 2 விழும். டேய் குணா, இவனை அடையாளம் தெரியுதா? எனக்கு தெரியுமே. நீயும் நானும் பிஎஸ்ஜி ஆர்ட்ஸ் காலேஜ்ல படிக்கும்போது தம்பி பையன் பிறந்திருக்கான்னு மிட்டாய் கொடுத்தியே, அவன் தானே அவன்? அப்ப விவரம் தெரியாத வயசு, அந்த வெக்கங்கெட்ட விஷயத்தை மிட்டாய் கொடுத்து கொண்டாடிட்டேன். எது எப்படியோ என் தம்பி எனக்கு குழந்தை மாதிரிடா. தபஸ்வி டார்ச்சர் சேம்பர் ப்ளீஸ் கம். துமாரா தேவர் கால்ல விழுறா, கால்ல காலை மாத்தி விழுந்து கவுத்துட்டானே. இனி ஒரு கரண்ட் சோறு கூட கிடைக்காது. டேய் வந்த உடனே ஃபாலிங் லவ்வா? சும்மா தமாசு. ஜமுனா, அது என் தம்பி குணா. கோயம்புத்தூர்ல படிச்சு வேலை தேடி இங்க வந்திருக்கான். இனிமே இங்கதான் இருக்க போறான். குணா, ஏ குணா, அது ஜமுனா, இவனுடைய ஒரே டாட்டர். அது அவங்க அம்மா. ஹலோ பாத்தியா 75? அந்த பொண்ணை பார்த்ததுல இருந்து இந்த 6-7 மாசமா இப்படித்தான் நூல் இல்லாம காத்தாடி விட்டுன்னு இருக்கான். ஐயா மேல்மாடி, இப்பயாவது ஒரு சரியான அடையாளம் சொல்லு. எங்க இருந்தாலும் ஏபிடி பார்சல் சர்வீஸ் ஆஞ்சநேயர் மாதிரி பறந்து போய் தூக்கிட்டு வந்துடுற. ஒரே ஒரு அடையாளம் சொல்லு. ஒரே ஒரு வித்தியாசமான அடையாளம் சொல்லு. அவ நெத்தில ஒரு பிளஸ் இருக்கு. அத அடையாளமா சொல்லாமா? ஐயோ என்ன பண்ணி இது அப்பவே சொல்லிருந்தா 6 மாசத்துக்கு முன்னாடி அள்ளிட்டு வந்திருப்பால. இந்த அடையாளம் போதுமா?
அடையாளம் சொல்லாம இருந்ததுதான் இது வரைக்கும் மைனஸா இருந்தது. இப்ப பிளஸ் அடையாளமா சொல்லிட்டேன். இனிமே எல்லாமே பிளஸ் தான். பெட்டி கேஸ் யார் இந்த பொண்ணு? இவதா நம்ம ஜெய தேடிட்டு இருந்தல, நெத்தில பிளஸ் போட்டு பண்ணு. இவதா நெத்தில பிளஸ் போட்டு பண்ணு, நெத்தில பிளஸ் போட்டு பண்ணு. ஜே செலக்ஷன் தான் கரெக்டா தான் இருக்கும். ரொம்ப நல்ல செலக்ஷன். ரொம்ப வெயிட்டான செலக்ஷன். வணக்கம் அண்ணி. ஏய் என்னடா ஜே சூப்பர் செலக்ஷன். தேங்க்ஸ். கைய கொடு. எதுக்கு? ஜெய நீ சொன்னல நெத்தில பிளஸ் போட்டு பண்ணு. இவதா பாரு நெத்தில பிளஸ், கை கொடு. நெத்தில பிளஸ் போட்டு எல்லா பொண்ணும் நான் தேடுற பொண்ணா? அப்போ இந்த பொண்ணு வணக்கம். அப்போ 50 ரூபா ரிபன் புல்லா வாயில வச்சுட்டானே. ஐயோ மன்னிச்சிடுமா. மப்டில டியூட்டி பார்த்துக்கிட்டு இருந்த இன்ஸ்பெக்டர் கட்டிப்பிடிச்சு தூக்கிட்டு வர. ஒண்ணு நானும் கட்ட வாடா. நிறுத்து நிறுத்து. என்ன பண்ணிட்டு இருக்க? பாக்குறிய தெரியல, நாசரம் வாசிக்கிறேன். நாசரம் வாசிக்கும் போது எதுக்கு விரல வச்சு ஓட்டைய மூடுற? விரலை வச்சு ஓட்டையை மூணா தான் சத்தம் வரும். அப்புறம் எதுக்கையா அதுக்கு ஓட்ட போட்ட? எங்கள் தலைவர், அன்பு தலைவர், ஏழையின் தலைவர், நமது தலைவர், அன்பு தலைவர், எங்கள் தலைவர், எங்கள் தலைவர். நீ நம்ம கட்சியா? ஆமா, புது கூட்டணி. அதுக்குள்ள தெரிஞ்சு போச்சா? தள்ளி வைடா சார். பெட்டி எல்லாம் உங்க பெட்டி தானே? ஆமா ஆமா. வச்சுக்க. இன்னும் எக்ஸ்ட்ரா 2 கை இருந்தா எல்லாம் ஈஸியா எடுத்துட்டு போலாம். ஓகே. எங்கள் தலைவர், அன்பு தலைவர், நமது தலைவர். நான் பெட்டி கேஸ் பெட்டியோட வந்து குச்சினுக்கிறேன். நான் பெட்டில ஐயா மேல்மாடி, நான் என்னென்னமோ பண்ணி பார்த்தேன். இந்த Dress போட்ட ஆட்டோமேட்டிக்கலா கையில காசு. ஐயோ ஏதுடா அவனுக்கு இவ்வளவு பணம்? காசு பாரு மேல்மாடி, பாரு அசந்து போயிடுவேன். இதை வச்சு நான் காது குடைவேன். அப்பா இதை வச்சு நான் சிகரெட் பிடிப்பேன். நொறுப்புங்க.